மூசா அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு அல்லாஹ் 9 அத்தாட்சிகளை கொடுத்திருக்கா. அது என்னென்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இது போல யூஸ்ஃபுல்லான மார்க்க விஷயங்களை தெரிஞ்சுக்க எங்களுடைய பேஜ் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத பத்தி அல்லாஹ் அல் குர்ஆன்ல 17வது அத்தியாயம் 101வது வசனத்துல நிச்சயமாக நாம் மூசாவுக்கு தெளிவான 9 அத்தாட்சிகளை கொடுத்தோம் அப்படின்னு சொல்றான். முதலாவது அத்தாட்சி கைத்தடி பாம்பாக மாறுதல். இத பத்தி அல்லாஹ் அல் குர்ஆன்ல 27வது அத்தியாயம் 10ல இருந்து 12 வசனம் வரைக்கும் அல்லாஹ் பேசிக்கார். இரண்டாவது அத்தாட்சி அக்குளுக்குள் கையை நுழைத்ததும் கை பிரகாசமாக ஆகுதல். இத பத்தி அல் குர்ஆன்ல 28வது அத்தியாயத்துல 32, 33வது வசனத்துல அல்லாஹ் பேசி காட்டுறான். மூன்றாவது அத்தாட்சி பஞ்சத்தால் சோதித்தல். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயம் வரம்பு மீறி போச்சு, அதனால அல்லாஹ் பஞ்சத்தை கொடுத்து சோதிச்சான். விவசாயம், விளைச்சல் இது எல்லாத்தையும் அல்லாஹ் நஷ்டத்தை கொடுத்து அவங்கள சோதிச்சான். அதுக்கப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சு இது சரியாச்சு. இத பத்தி அல் குர்ஆன்ல 7வது அத்தியாயத்துல 130, 131வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நான்காவது அத்தாட்சி கனி வகைகளை சோதித்தல். அதாவது கனி வகைகளை அல்லாஹ் நஷ்டமடைய செஞ்சு சோதிச்சான், தண்டிச்சான். இத மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய துஆனால இந்த சோதனையை நீக்கணும். மீதம் இருக்கக்கூடிய 5 அத்தாட்சிகளை இன்ஷா அல்லாஹ் பார்ட் 2 வீடியோல பார்க்கலாம்.